தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கடந்த 5 வருஷத்தோட இந்த வருஷம் தான் அதிகமான கொலைகள், அதிகமான சட்ட ஒழுங்கு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நடக்குதோ அப்படின்னு கேட்டிங்களா? எஸ், நடக்குது, இல்லைன்னு சொல்லலையே. இதுக்காக கொலைகளே நடக்கலை, பாலும் அமிர்தம் தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு போன ஆட்சி சொன்ன நம்ம இந்த ஆட்சின்னு நம்ம சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. நடந்துட்டு தான் இருக்குது. அது என்ன, போன ஆட்சியில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரியல, இந்த ஆட்சியில் வந்து அதிகமாக தெரியுது. எல்லா நியூஸ் சேனல்லையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இது தப்பு இல்லை சரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. என்ன ரீசன் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்தில் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்து ஒரு சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நிறைய பேசப்பட்டு அதுக்கான மாற்றம் தான் உருவாயிருக்கு. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ நம்ம டிவிகே கவர்மெண்ட் வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. அதனால விஜய் அவர்கள் வந்து இன்னும் டைம் கொடுக்கலாம், 1 மாதம் தானே பாயிருக்கு, அதுக்குள்ளே எப்படிப்பா எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சட்டம் ஒழுங்குக்கு அப்படிலாம் வந்து இங்கே பொறுத்துட்டு இருக்க முடியாது. அதுதான் உண்மை. நம்ம எதுக்கோ நம்ம முட்டு கொடுத்துட்டு இருந்தோம். முட்டு மீன்ஸ் என்னன்னா 15 நாள் தான் ஆயிருக்கு. அந்த 15-20 நாளைக்குள்ள நம்ம எதுக்கு நம்ம இவ்வளோக்குள்ள ப்ரெஷர் கொடுக்கணும்? இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு அது ஓகே. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து சிஎம்ஏ இங்கே புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன் நின்று வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஓவராக போட்டு ஒரு ஆட்சி அமைச்சர் 2 நாளைக்குள்ளே போட்டு ப்ரெஷர் வந்து ஓவர் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்தெந்த விஷயத்துலன்னு உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த சட்ட ஒழுங்கு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை வந்து நேரடி கட்டுப்பாட்டில் வந்து நம்ம விஜய் அவர்கள்கிட்ட தான் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அப்படின்னு இருக்க சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான கொலை குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த சட்ட ஒழுங்கை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் தான் வந்து பாதுகாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு. இப்போ அதனால என்ன சொல்ல வர ப்ரோ? இப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணலை, சட்ட ஒழுங்கு நம்ம டிஎம்கே கவர்மெண்டோட அதிகமாக தான் நடந்துட்டு இருக்கு, அதனால டிவிகே கவர்மெண்ட் மோசம் அடைந்து 1 மாதத்துக்குள்ள அவங்களால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ஆச்சு பூச்சுன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் ஒரு சில பேர் கேட்குறது எனக்கு காதில் கேட்குது. என்ன ரீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு சில ஃபைட் நடந்துட்டு இருக்கு. என்ன தெரியுமா? இப்போ நம்ம டிவிகே கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி அமைச்சிட்டு இருக்கும் போச்சுல, அந்த 5 வருஷம் கவர்மெண்ட்டில் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், சட்ட ஒழுங்கு சரியில்லை அது இதுன்னு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போஸ்ட் எடுத்து கொண்டு வந்து இப்போ நம்ம கம்பேரிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னா, இந்த பார்த்தீங்களா டிஎம்கே ஆட்சியில் இது நடந்துச்சு, இப்போ ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ உங்கள் ஆட்சியில் மட்டும் என்ன நடந்துச்சு, அந்த இதை விட்டுருங்களா? ஏன் அது நடந்துருச்சு விட்டுருங்க, அந்த ஆட்சி தான் அப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறக்காக இந்த ஆட்சியில் நம்ம அப்படி கம்பேர் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? பாருங்கள், உங்கள் ஆட்சியில் அப்படி தான் நடந்துச்சு, உங்கள் ஆட்சியில் நீங்கள் இப்படி தானே பண்ணிட்டு இருந்தீங்க, அப்படி கேட்கக்கூடாது. அதை நம்ம பண்ணக்கூடாது, பண்ண விடக்கூடாது. சரியான அந்த கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே இங்கே ஒரு மாற்றம் வேணும்னு சொல்கிறதுக்கு தானே நம்ம இங்கே ஓட் போட்டு உட்கார வச்சிருக்கோம். நீங்கள் இங்கே கடந்த 5 வருஷத்தில் நடந்ததெல்லாம் நம்ம எடுத்துக்கூட இங்கே பேசணுமா? பேச வேணாமே. சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த ரேப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாலியல் குற்றங்கள் நடக்கிறது வந்து இப்போமா புரியலை. ஏடிஎம்கே ஆட்சியிலே நடந்து தான் இருந்துச்சு, டிஎம்கே ஆட்சியிலே நடந்து தான் இருந்துச்சு, டிபிஏ கவர்மெண்ட்லேயே நடந்து தான் இருக்குது. இதுக்கான தடுக்கிறதுக்கான என்ன வழிமுறை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள்? இது எல்லா இடத்துலையும் நடக்குது. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நடக்கிறது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் அது நடந்து தானே இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, இதை எப்படி தடுக்கிறது? இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருக்குதா? எனக்கு சொல்லுங்களா கொஞ்சம், எனக்கு தெரியல அதை பற்றி. பட் இதை எப்படி நம்ம தடுக்க முடியும்? இதுக்கான காரணம் என்ன? இங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அது ஒரு காரணமா? இல்லைன்னா போதைப் பொருள் வேறு ஏதாவது விற்கிறாங்களா? இல்லை போதை கலாச்சாரம் தான் அதிகமாக இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு இதா? இப்போ பர்சனலாக ஒரு 2 பேருக்குள்ள சண்டை போட்டு வெட்டிட்டு செத்துடுறாங்க, அதுக்காக அது அவங்க 2 பேருக்குள்ள வெட்டிட்டு செத்துக்கிறாங்க ப்ரோ, இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்குல வருமா? அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா? இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எந்த ஆட்சி நம்ம இங்கே வந்தாலும், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குள்ள ரீசெண்டாக இன்றைக்கி வந்து பெட்ரோல் பங்கில் வந்து அடித்து உடச்சிருக்காங்க. போதையில் தான் வந்து அடித்து உடச்சாங்கன்னு தெரியல. அது தனிப்பட்ட பிரச்சனையா இல்லை போதையில் வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்படி எது நடந்தாலும் நம்ம வந்து அதை ஒத்துக்கிட்டு ஓகேப்பான்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? முடியாதுல்ல. இப்போ எதுக்கு முட்டு கொடுக்குறோம்? இதுக்கு நம்ம முட்டு கொடுக்க வேணாமே. ஆட்சி அமைச்சு இன்னும் ஒரு 1 மாதம் ஆக போகுது. இதை இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஃபாலோ பண்ணலாமேன்னு கேட்குறேன் இந்த சட்ட ஒழுங்குக்காக. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எதுக்கு கலவரம் பண்ணுறாங்களே தெரியல. கலவரம் மீன்ஸ் திடீர்னு அடிப்படை சண்டையாயிருது. இப்போ இங்கே ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் கல்யாண வீட்டில் அடிப்படை சண்டை போட்டு அடக்குறாங்க. என்ன தான் நினச்சிக்கிட்டு இப்போ வெளியே போகிறதுக்கே பயமாக தான் இருக்குது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, யாருக்கிட்ட என்ன வம்பு வரும் தெரியாது. அப்போ எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. இதில் வந்து ஒரு சில தப்பு நடந்துச்சுன்னா போலீஸ் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எடுக்க மாட்டாங்க, எடுக்கலை அப்படிலாம் நம்ம முட்டை கொடுக்கல, எடுக்கிறாங்க. பட் அதை நடக்காமல் வைக்கிறதுக்கு என்ன வழி, அதை தான் இந்த கவர்மெண்ட் செய்யணும். இங்கே சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு, அது என்ன தள்ளி போய்கிட்டே இருக்குது. என்ன ரீசன்னே தெரில, பட் தள்ளி போய்கிட்டு இருக்குது. சீக்கிரம் லான்ச் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரிலங்க.
இங்கே வந்து அதுக்காக வந்து நான் டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குறேன், ஏடிஎம்கே முட்டு அப்போல்லாம் கிடையாது. டிஎம்கே கவர்மெண்ட்டில் எஸ் நடந்துருச்சு, இல்லைன்னு சொல்லலை, நடக்குது. அவங்க கவர்மெண்ட்டில் நிறைய நடந்துச்சு. அவங்க கவர்மெண்ட்டில் பெருசாக மீடியா கவரேஜ் இருக்காது. 10 கொலை நடக்குதுன்னா 2 கொலை தான் பெருசாக வரும், மற்றபடி பெருசாக எதுவுமே வெளியே தெரியாது. ஏன்னா சேனல்ஸ் ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ இங்கே டிவிக்கு கவர்மெண்ட் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது சின்னதாக தான் நடந்தாலும் எடுத்து போட்டுட்டு தான் இருப்பாங்க. எஸ் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அது நடக்காத முறையில் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு தான் சொல்கிறேன். பெரிய அளவுக்கு இந்த போதை கலாச்சாரத்திலையும் மேக்ஸிமம் ஒழிச்சிருங்கன்னு தான் சொல்கிறேன், மொத்தமாக ஒழிச்சிருங்கன்னு சொல்கிறேன். இதனால நிறைய குற்றங்கள் நடக்குது. சின்ன சின்ன பசங்க கையிலலாம் இப்போ நிறைய பேர் பாருங்களா, கொலை பண்ணுறவன் அந்த வயசை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வயசுலாம் பாருங்கள் 19, 20, 24, 25 இந்த வயசில் வரைக்கும் அதிகமாக கொலை பண்ணுறான். எங்கே எதுக்கு எப்படி அவங்களுக்கு தைரியம் வருது இந்த கொலை பண்ணுறதுக்கும் கத்தியை தூக்குறதுக்கும்? இப்போ ஒரு சில கத்தி, இந்த பட்டா கத்தி அது இதுன்னு சொல்லிட்டு விற்கிறானுங்க மீன்ஸ் நான் அதை தான் வாங்கி வச்சு வெட்டுறானுங்க. அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் எங்கே கிடைக்கிது, யார் செஞ்சு கொடுக்குறா? அப்போ அவனெல்லாம் பிடிச்சி ஏதாவது பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். அது மேக்ஸிமம் அதெல்லாம் பண்ணுங்க. இந்த மாதிரி கொலை குற்றங்கள்லாம் நடக்கிறத கம்மி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது, எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நம்மக்கிட்ட நம்ம சைலண்டாக போனோம், நம்மளை தேடி வந்துருமோன்னு பயமாக இருக்குது. யாருக்கிட்ட இப்போ தெரியாதவங்ககிட்ட அதிகமாக பேச்சு கொடுக்க பயமாக இருக்குது, ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. இப்படி பயத்திலே வாழ முடியாதுங்க. அதனால் இந்த நியூ கவர்மெண்ட் அந்த இது 1 மாதம் தான் ஆச்சு, அதனால் மெதுவாக தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பொறுக்காதீங்க. எந்த அளவுக்கு வேகமாக இந்த சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு பாருங்கள். பாலியல் குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு பாருங்க. அது நடக்காத மாதிரி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். மாற்றானா அதுக்கு தான் 1 மாதத்துக்கு சட்ட ஒழுங்கை வந்து பயங்கரமாக கொண்டு வரலாம். அவ்வளோ போலீஸ் இருக்கிறாங்க. பனிஷ்மெண்ட் அதுதான் நம்ம சட்டத்தை பொறுத்த வரைக்கும், அந்த பனிஷ்மெண்ட் கடுமையாக இருந்தால் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. குற்றங்கள் செய்கிறானுங்க, பார்த்தா 10 நாள் 15 நாளில் 1 வயசுல 2 வயசுல வெளியே வந்துடுறானுங்க. உள்ள நல்லா ஜெயிலுக்கு நல்லா சாப்பாடு இப்படிலாம் இருந்ததுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. சின்ன பிள்ளைகளை வளர்க்குறக்கே இப்போ பயமாக தான் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயம் கொடுக்குது. தயவு செஞ்சு இந்த சட்டம் ஒழுங்கு முதல்ல அதை பாதுகாக்கிறதுக்கு வழியை பாருங்கள். ஏன்னா பயமாக இருக்குது வெளியே போகிறதுக்கு இங்கே நிறைய பேருக்கு. அதனால் இந்த கம்பேர் பண்ணாதீங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டில் இது நடந்துச்சு, இப்போது நம்ம இதில் இப்போ ஒன்று நடந்துருச்சு. இப்போ இந்த நியூ கவர்மெண்ட்டில் ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், டிவிக்கு ஆட்சியில் ஒன்று நடந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்து உடனே இன்ஸ்டாகிராமில் எடுத்து போடுறீங்கன்னா, ட்விட்டரில் எடுத்து போடுறீங்க, எடுத்து போட்டு உங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் இதானே நடந்துச்சு, அப்போ உங்கள் டீம் கவர்மெண்ட்டில் எத்தனை கொலை நடந்துச்சு, எத்தனை கொள்ளைகள் நடந்துச்சு, அது நடந்துச்சுனால தான் இப்போ அந்த ஆட்சி வேணான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாற்றத்துக்காக ஓட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அது தப்பாக இருக்குது. அதை மாற்றுங்க. சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு யோசிங்க. அதுக்கான வழிமுறைகளை சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இப்போ பேட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ரோந்து நிறையா போயிட்டுருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது அதை பகலில் என்ன கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பகலில் என்ன கொஞ்சம் அதிகமாக ரோந்து போகலாம். ஏதாவது சந்தேகத்தை நட்பில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறானுங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செக் பண்ணி என்ன ரீசனுக்காக இங்கே வாரான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தப்பு செய்கிறது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 18 வயசு 17 வயசு 19 வயசு 21 வயசு இப்படிப்பட்டவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்ன? போதைப்பொருள் கலாச்சாரமா என்ன ரீசன்னே தெரில. அதை கண்டுபிடிச்சு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை தடுக்கிறதுக்கு வழியை பாருங்க தான் நான் சொல்கிறேன், தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது வந்து கண்டினியூ ஆகாமல் சீக்கிரம் முடிக்கிறதுக்கான வழியை பாருங்க தான் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.